friends, welcome to Small Screen Talkies. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செம்பருத்தி சீரியலோட இன்னைக்கான எபிசோடோட ஒரு குட்டி ரிவ்யூ பத்தி பார்த்துடலாம். இன்னைக்கு செம்பருத்தி சீரியல்ல ஸ்டார்டிங் சீன்ல அகிலாண்டேஸ்வரியும் புருஷோத்தமனையும் காட்டுறாங்க. அகிலா வந்து நேற்று வந்து பார்வதி ஃபைட் பண்ணதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ புருஷோத்தமன் வந்து கேட்குறாங்க, என்ன அகிலா யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அகிலா வந்து சொல்கிறாங்க, பார்வதி நான் ரொம்ப பணிவான பொண்ணு இப்போ நம்ம பார்வதி பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்வதி நான் ரொம்ப பணிவான பொண்ணாகவும் ஒரு அதிர்ந்து கூட பேச தெரியாத கிராமத்து பொண்ணாகவும் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு வீரமான பொண்ணாக பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா அகிலான்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க புருஷோத்தமன் கிட்ட. புருஷோத்தமன் வந்து நீ பாரதி வந்து நீ மனசு திறந்து பாராட்டுற, எல்லாமே பண்ணுற, ஆனால் அவளை மருமகளை மட்டும் ஏற்றுக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து உன்னை தடுக்குது, ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து காலம் மாற்றம் நான் நம்புறேன்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு அவர் அப்படியே கிளம்பி போயிடுறாரு அங்கேருந்து. அப்போ வந்துட்டு ராஜலட்சுமிகிட்ட வந்து போய் சொல்கிறாங்க, இந்த ரவுடிஸ் எல்லாருமே ஒரு பொண்ணை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டு இருக்கீங்களா, ஏற்கனவே ஒரு பொண்ணாலே பிரச்சனை, இப்போ மறுபடியும் இன்னொரு பொண்ணா, முதல்ல இந்த பவானி விஷயத்தை கூட நான் அப்புறமா பார்த்துக்கிறேன், நீ முதல்ல போய் இந்த அரவமானக்காரி யாருன்னு பார்த்தா அவள் வீட்டை போய் அதை தேடி அடித்து உடச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் அந்த வீட்டை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து மேலேருந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரவுடிஸ் எல்லாருமே உள்ளே வந்து வீட்டை அடித்து உடச்சிட்டு இருக்காங்க. எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கத்திட்டு இருக்கும்போது அவளையும் கீழே தள்ளி விட்டுறாங்க பார்வதியும். அப்போ கீழே இருந்து ஹவுஸ் ஓனரும் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்க்குறாங்க. பார்வதி மயங்கி கிடக்குறாங்க. தண்ணி தெளித்து அவங்களை எழுப்பி உட்கார வச்சுருக்காங்க. அப்போ ஆதி வந்துடுறாரு. இந்த மாதிரி 4 ரவுடிங்க வந்து அடித்து உடச்சிட்டாங்க, ஆனால் அது எல்லாமே வந்து இந்த ராஜலட்சுமியோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆதிக்கிட்ட வந்து பார்வதி சொல்கிறாங்க, அவங்களை ஏதாவது பண்ணணுமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதிக்கு வந்து ஆதிக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷர்ட் வந்து தச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, நேற்று கூட போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஷர்ட்டையும் கிழிச்சு போட்டுட்டாங்க. அதனால பார்வதி வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அந்த மெஷினை கூட அடித்து உடச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து சொன்ன உடனே பார்வதி ஆதி 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. அந்த ரவுடிஸ் வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க குடிச்சிட்டு. அப்போ வந்து ஆதி வந்து அங்கே இருக்க எல்லாரையும் அடிச்சுட்டு, என்ன வீட்டில் வந்து ஆம்பளை இல்லாத வீட்டில் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து தகராறு பண்ணுறீங்களாடா, உங்களை அவ்வளோதான் சொல்லிட்டேன், அவ்வளோதான் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்க போகிறாங்க. கேட்டுடுறாங்க. கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக மகேஷுக்கும் பவானிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து ராஜலட்சுமி தம்பி கிளம்பி போயிடுறாரு. நேராக போய் ராஜலட்சுமி சொல்கிறாரு, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, அடித்த பந்து மாதிரி போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அக்கா அந்த அரவமானக்காரியும் நம்ம வீட்டில் வந்து மிரட்டினாலும் அவளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏன்னா நீ முதல்ல என்கிட்ட சொல்லலாம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் என்ன அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ராஜலட்சுமி சொல்கிறாங்க, அவளோட வீடு உனக்கு தெரியும்ல, அதை பார்த்து வச்சுட்டல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் பார்த்து வச்சுட்டேன், மற்ற விஷயத்தையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு யூனியன் லீடர் வந்து அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க பார்வதியும் ஆதியும். அதே மாதிரி வனஜா வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வராங்க. அதுக்கப்புறமா இந்த பிளானை வந்து நம்ம எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம வந்துட்டு பார்வதியும் ஆதியும் அங்கே போயிடுவாங்க. அகிலாவை வந்து முகூர்த்த நேரம் தவற வைக்கணும். முகூர்த்த நேரம் தாண்டி அவளை அங்கே கூப்பிட்டு போகும்போது கரெக்டாக பார்வதி வந்து தாலி எடுத்து கொடுப்பா. அந்த மாதிரி நம்ம பண்ணி பிளான் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு டிரைவருக்கு கால் பண்ணுறாங்க, மெக்கானிக் கால் பண்ணுறாங்க. மேடம் அந்த கார் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு நின்ற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு அந்த பிளான் எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது மேலேருந்து அகிலா வராங்க. அகிலா வந்து நான் கிளம்பிட்டேன், நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அந்த பக்கம் வந்து பார்வதியும் ஆதியும் அந்த யூனியன் லீடரோட மகளோட கல்யாணத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இது மாதிரி எல்லா எபிசோடோட ரிவ்யூவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்மால் ஸ்க்ரீன் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களோட கமெண்ட்டையும் கருத்துக்களையும் எங்களுக்கு தெரியுங்க. தேங்க்யூ.